ஒரே வீடியோ ஒரே நாள்ல 3 மில்லியன் வியூஸ் போச்சு. நிறைய பேர் நிறைய விதமா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது உண்மையான ஸ்னேக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த சீக்ரெட்டை நான் இப்ப ரிவீல் பண்ண போறேன். நான் எந்த வெப்சைட்ல பண்ணேன், நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தேன், நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், என்ன பண்ணி கரெக்டா எனக்கு இவ்வளவு ரியலிஸ்டிக்கா வந்துச்சுன்ற விஷயம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்ல அந்த ப்ராம்ப்டையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ வெல்கம் டு. எப்பவுமே நம்ம யூடியூப் சேனல்ல காமெடி ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் போடுவோம். சோ இந்த வீடியோக்கு இவ்வளவு ரீச் ஆனால மட்டும்தான் நம்ம லாங் வீடியோல வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்ன்ற டியூட்டோரியல் போடுறோம். சோ காமெடி ஷார்ட்ஸ் பார்க்கணும்னாலும் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்த ரீல் எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நாங்க உண்மையிலே எங்க ஹாஸ்டல் ரூம் க்ளீன் பண்றப்போ பெல்ட்டை பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயந்துட்டோம். அப்பதான் ஒரு சடனான ஒரு யோசனை, இதை ஏன் நம்ம ஏஐல மாத்தி ஒரு பாம்பாவே மாத்தி ஒரு வீடியோ போடலான்னு. சோ அதான் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏஐல இப்ப என் கையில எனக்கு ஒரு பாம்பு வேணும்னு கேட்டா அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இல்ல. இதே இது நான் ஒரு கையில ஒரு பெல்ட் வச்சுட்டு இதே எனக்கு பாம்பா மாத்தி கொடுன்னு சொன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அப்படிதானே? ஓ பெல்ட் தான். சோ எப்படி நான் ஒரு பெல்ட்டை பாம்பா மாத்தினன்ற வீடியோ டியூட்டோரியலை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட், நீங்க ஒரு வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோல நீங்க எந்த பார்ட்ல எந்த ஆப்ஜெக்ட்டை மாத்த போறீங்களோ அந்த பார்ட் ஆஃப் த வீடியோ மட்டும் கட் பண்ணி தனியா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கூகுள் ஓபன் பண்ணி கூகுள் ஃப்ளோ ஏஐன்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேற வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உங்க ஜிமெயில் லாகின் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆட் மீடியா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால நீங்க இப்ப கட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை ஆட் பண்ண முடியும். சோ அதுல வீடியோஸை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் மீடியால போயிட்டு நீங்க கட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை இம்போர்ட் பண்ணணும். கொடுத்தோடனே அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ அப்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ற டைம்ல ப்ராம்ப்டை யோசிக்கணும். நீங்க எடுத்த வீடியோல எந்த பார்ட்டை மாத்தணுமோ அந்த பார்ட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ChatGPT ஓபன் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்த இமேஜ் அப்லோட் பண்ணி, இப்போ அப்லோட் பண்ணிருக்க இமேஜ் வந்து ஒரு வீடியோல எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான். அந்த வீடியோல கையில வச்சிருக்க பெல்ட்டை மட்டும் எனக்கு ஸ்னேக்கா மாத்தினா போதும். அதுக்கு எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வேணும். வேற எந்த சேஞ்சஸும் வேணாம், பேக்ரவுண்ட்ல எந்த சேஞ்சஸும் வேணாம், எனக்கு ஃபேஸ் ரியாக்ஷன்ல எந்த சேஞ்சஸும் வேணாம். எனக்கு ஜஸ்ட் அந்த பெல்ட்டை ஒரு ஸ்னேக்கா ரீப்ளேஸ் பண்ணி கொடுன்னு ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ண போறோம். ரெடி பண்ண ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு நம்ம கூகுள் ஃப்ளோ ஓபன் பண்ண போறோம். கூகுள் ஃப்ளோல நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ அப்லோட் ஆனோடனே அதை கிளிக் பண்ணி நம்ம ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வீடியோ நம்ம ப்ராம்ப்ட்ல ஆட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காப்பி பண்ணிருக்க ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணா போதும். இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு 20 கிரெடிட்ஸ் ஆகும்னு சொல்லும். நம்ம அப்ரூவ் கொடுத்தா போதும், வீடியோ ஜெனரேட் ஆகும். இதுவும் கொஞ்சம் லோட் ஆகும். லோடான வீடியோவை டவுன்லோட் பண்ணி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வீடியோல எந்த பார்ட்டை கட் பண்ணிருந்தோமோ அதுக்கு நடுவில் இதை ஆட் பண்ணா போதும், ஃபுல் வீடியோ ரெடி ஆயிரும். சோ இந்த டியூட்டோரியலை பார்த்துட்டு இவன் ஏஐல மட்டும் தான் பாம்பை தூக்குவான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நான் உண்மையிலேயே பாம்பை தூக்கியிருக்கேன். சோ இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல் பார்க்கணும்னாலும் காமெடி கண்டென்ட் வீடியோ பார்க்கணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. பை பை.